ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். வாங்க, இது ஆடி வெள்ளிக்கிழமை 3வது வாரம் எடுத்திருந்த வீடியோ தான். வெள்ளிக்கிழமை காலையில் எப்பயும் போல் நான் 4 மணியை போல் எழுந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம எப்பயும் போல் கோலம் போடுறதுக்கு ரெடி பண்ணலாம். இன்றைக்கி போர்ட்டிக்கோ ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றி நல்லா கழுவி விட்டுட்டு, எப்போயுமே நான் லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு மாப் மட்டும் போட்டு விடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப அழுக்காக இருந்ததுனால ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றி கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நிலைவாசலுமே தொடச்சிட்டு ஃபஸ்ட்டு நிலைவாசலுக்கு மஞ்சள் வச்சுட்டு கோலம்லாம் போட்டுட்டு விளக்கேற்றுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு நம்ம போர்ட்டிக்கோல எப்பயும் போல் கோலம் போட்டுட்டு அங்கே விளக்கு பிரம்ம முகூர்த்த விளக்குக்கு நம்ம ஏற்றிக்கலாம். எப்பயுமே நம்ம முன்னாடிலாம் பசங்களை ஸ்கூலில் அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் காலேஜ் அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் தான் நான் நிலைவாசல் பூஜை பண்ண ரெடி பண்ணுவேன். அப்புறம் முன்னாடி எப்போயோ ஒரு டைம் வீடியோ கொடுக்குறப்பயுமே இந்த மாதிரி இந்த நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயே நிலைவாசல் விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டுருந்தேன். ஆனால் முன்னாடி நான் அடிக்கடி பகல்லையே செஞ்சிட்டே இருப்பேன். ஆனால் இப்போ இந்த மாதிரி டைமில் செய்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வெயில் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இந்த மாதிரி பூஜை பண்ணி நிலைவாசல் விளக்கேற்றி சாமி கும்பிட்றது ரொம்ப சிறப்பு, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால முடிஞ்சளவு டைம் கிடைக்கிறப்ப இப்போல்லாம் இந்த மாதிரி அதிகாலையிலேயே சீக்கிரமாகவே சாமி கும்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணேன். வெள்ளிக்கிழமை ஒரு நாள் தான் அந்த மாதிரி நம்ம நிலைவாசல் சாமி கும்பிட்றோம்ல, அதனால் அந்த ஒரு நாள் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அழகாக கோலம் போட்டுட்டு விளக்கு ஏற்றிக்கலாம். அப்புறம் டக்குன்னு அதே மாதிரி அங்கேயும் போயிட்டு எப்பயும் போல் நம்ம ரெகுலராக போடுற அந்த விளக்குக்கு பிரம்ம முகூர்த்த விளக்கு போடுறதுக்கும் ரெடி பண்ணிக்கலாம். நேற்று செவ்வந்தி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை தான் ஃப்ரிட்ஜ்லேயுமே பாக்ஸில் அடுக்கி வச்சுருந்தது தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு காமிச்சிருந்துருப்பேன். அதில் தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு நம்மளுக்கு எப்பயும் போல் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். நிலைவாசலுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் கோலம் போடுற இடத்துல விளக்குக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் கதவு கொஞ்சம் மூடி வச்சுருந்தேன். ஏன்னா உள்ளே ஃபேன் ஓடிக்கிட்டு இருந்ததுனால விளக்கு அணையிறது மாதிரி இருந்ததுனால ஜன்னல் எல்லாமே ஓப்பனில் தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு மூடி இருந்தேன். அப்புறம் பூஜை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்தில் அப்படி திறந்து வச்சுருந்தேன். அப்புறம் எப்பயும் போல் நம்ம இங்கே போர்ட்டிக்கோவில் கோலம் போட்டுக்கலாம். இந்த டைம் இப்போ 4 மணியை போலலாம் எந்திரிக்கிறது இப்போ ரெகுலராகவே நல்லா பழகிடுச்சு. முன்னாடியுமே நான் அடிக்கடி வீடியோவில் சொல்கிறது மாதிரி நம்மளுக்கு எப்போயுமே ஒரு விஷயத்தை அடிக்கடி செய்கிறப்ப அதுவே நம்மளுக்கு பழகிடும்ல, அந்த மாதிரி இப்போ பழகிடுச்சு. ஆனால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நான் போட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலாம் பயங்கர சோம்பேறியாக இருப்பேன். எப்போ லீவ் சான்ஸ் கிடைக்கும் நல்லா இழுத்து போற்றி தூங்கிட்டே இருக்கலாம் அப்படின்றது மாதிரி தான். ஆனால் இப்போல்லாம் அது போட ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி நான் எந்திரிக்கிறேன்னு என்னாலேயே நம்ப முடியல. அந்தளவுக்கு நானே சுத்தமாக மாறிட்டேன். அதனால் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். 2வது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த மாதிரிலாம் நான் இருக்கணும்னு தான் ஆசைப்படுவேன். கடைசி என்னை நானே இப்போ மாற்றிக்கிட்டது பரவாயில்ல, நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. இப்போயே நம்மளால் எந்திரிக்க முடியுதுன்னா கண்டிப்பாக இன்னும் வயசாக நம்மளுக்கு இன்னுமே நிறையா மெச்சூர் ஆகும். அதனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது. கடைசி வரைக்குமே இதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ரொம்ப முடியாத நிலமை ஏதாவது சுச்சுவேஷன் அப்படின்றப்ப மட்டும் விட்டுட்டு மற்றபடி எப்போ டைம் கிடைச்சாலுமே கண்டினியூவாக இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். தொடர்ந்து கமெண்ட்ஸ் பண்ணுற எல்லா சிஸ்டருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் சிம்பிளாக இருந்த கலர் வச்சுட்டு டக்குன்னு இந்த மாதிரி உள்ள ரவுண்ட் மட்டும் கலர் கொடுத்துருந்தேன்.
அதுக்கப்புறம் அப்படியே அவுட்லைன் வந்து அப்படியே விட்டுட்டு டக்குன்னு விளக்கேற்றணும். ஏன்னா இப்போ இன்றைக்கி நான் நிலைவாசலும் க்ளீன் பண்ணி பூஜை பண்ணதுனால கொஞ்சம் அரை மணி நேரத்துக்கு மேலே டைம் ஆயிடுச்சா, அதனால் சீக்கிரமாக அந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு போடணும் அப்படிங்கிறதுக்காக முடிஞ்ச அளவு டக்குன்னு போட்டுட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த டைம்லையுமே காற்று அடித்தாலும் கொசுவும் வேறு ரொம்ப கடிச்சிக்கிட்டே தான் இருந்துச்சு. காலிலெல்லாம் கோலமே போடவே முடியல வேறு. ஃபேன் போட்டாலும் மாவு வந்து பறக்குது, கோலம் மாவெல்லாம். அதனால் ஆஃப் பண்ணிகிட்டே தான் போடுறது. இன்றைக்கி அதுக்கப்புறம் இங்கே கோலம் போட்டு முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு டிஃபனுக்கு வந்துட்டு தோசை, சாம்பார், சட்னி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு சாம்பார் எல்லாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு முன்னாடி அப்புறம் சாமி ரூம்லேயுமே வந்துட்டு கோலம் போட்டுட்டு சாமி கும்பிட்டுருந்தேன். அப்புறம் பக்கத்தில் விநாயகர் கோயில் இருக்குது, அங்கே போயிட்டு அங்கே எல்லா சாமியுமே இருக்கும். துர்கையம்மன், சிவன் கோவில், முருகன், கிருஷ்ணர் எல்லாமே சாமியுமே வரிசையாக இருக்கும். அங்கே போயிட்டு துர்க்கைக்கு மட்டும் விளக்கேற்றிட்டு மித்த சாமி எல்லாத்துக்கும் பூ வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப நேரம் அபிஷேகம்லாம் கூட பார்க்கல. நான் திருப்பி வந்துட்டு தான் சமைக்கணும் அப்படிங்கிறதுனால போயிட்டு விளக்கு மட்டும் போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன். அடுத்த வாரம் முடிஞ்சிச்சுன்னா போயிட்டு அபிஷேகம்லாம் பார்க்குறது மாதிரி வந்து பார்க்கலாம். இவ்வளோ நாள் முன்னாடி இந்த ஊருக்கு வந்த ஸ்டார்டிங்லேருந்து போய்கிட்டே இருப்பேன். அந்த கோயிலுக்கு தான் போவேன். அங்கே தான் இந்த 2 வாரமாக போய்கிட்டு இருந்தேன், அந்த துர்க்கையம்மன் கோயிலுக்கு. அப்புறம் இன்றைக்கி வந்துட்டு எங்கள் 2 தெரு தள்ளி தான் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கும் விநாயகர் கோயில். இதுவும் நல்ல பெரிய கோயில், சூப்பராக இருக்கும். அங்கே இவ்வளோ நாள் நான் போன கோயிலை விட இங்கே வந்து கும்பல் நிறையாவே வருவாங்க. லேடிஸ் எல்லாருமே வந்துட்டு சூப்பராக சாமி கும்பிடுவாங்க. நிறையா வந்துட்டு பிரசாதமுமே வந்து இப்போ ஆடி மாதங்கிறதுனால கூழ் எல்லாமே கொண்டுட்டு வந்துட்டு அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு வளையல் வச்சுட்டு சாமி கும்பிடுவாங்க. டீமாக வந்து பிரிஞ்சு இந்த வாரம் ஒரு டீம், அடுத்த வாரம் ஒரு டீம், அந்த மாதிரி சொல்லிவிட்டு எல்லாருமே சேர்ந்து செய்வாங்க. நல்லாயிருக்கும். இந்த கோயில் வந்துட்டு சிறப்பாகவும் இருக்கும். போன வாரம் அதுக்கு முந்தின வாரம்லாம் நான் அந்த கோயில் வந்துட்டு சும்மா சிம்பிளாக தான், மிஞ்சி போனால் ஒரு 20-30 பேர் அவ்வளோதான் வருவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். இங்கே வந்து நிறையா பேர் வருவாங்க, 50-60 பேத்துக்கு மேலேயே வந்து நிறையா வருவாங்க. நல்லா கிராண்டாகவும் கோயில் வந்து நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நானாக உள்ளே போயிட்டு வீடியோ எடுக்க மாட்டேன், ஏன்னா யாராவது சொன்னாங்கன்னால எனக்கு சங்கடமாக இருக்கும். 2வது அதே மாதிரி கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமியெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கும் எனக்குமே வந்துட்டு மனசுக்கு தோணாது. அதனாலேயே வந்துட்டு செல்லும் எடுத்துகிட்டு போகவும் இல்லை இன்றைக்கி போகிறப்ப. அங்கே அந்த கோயிலுக்கு போயிருந்தப்போ கூட உங்களுக்கு நான் விளக்கு போட்டதை மட்டுமாவது ஃபோட்டோ எடுத்துருந்தேன். அப்புறம் பைரவருக்கு அபிஷேகம் பண்ணது வந்துட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து கொடுத்துருந்தேன். ஏன்னா அங்கே வந்துட்டு பூஜை பண்ணுறப்ப அந்த அம்மாவே சொன்னாங்க, ஃபோட்டோ எடுக்கிறதுனா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து பைரவரை வந்து நான் எல்லா லேடிஸுமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதனால் சரி நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருந்தேன். இல்லைன்னா நான் எப்போயுமே கோயிலில் போயிட்டு வீடியோ வந்து எடுக்க மாட்டேன். அப்புறம் இன்றைக்கி வந்துட்டு மண் விளக்கு எடுத்துகிட்டு முன்னாடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இப்போ கொஞ்ச நாள் வந்து வச்சுருந்தேன். இப்போ இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு டைம் மண் விளக்கு எடுத்து மொத்தமாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லாயிருக்கும். இதில் போடுறப்பையுமே பார்க்குறதுக்கு நல்லா கிராண்டாக சூப்பராக இருக்கும். எப்பயும் போல் நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம், எல்லோரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட வேண்டிக்கலாம். அப்படியே வந்துட்டு நிலைவாசலுக்குமே வந்துட்டு சூடம், சாம்பிராணி எல்லாமே வந்துட்டு காமிச்சிக்கலாம். முன்னாடி நான் கொடுத்துருந்த வீடியோலையுமே சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். கதை ஒன்று சொல்லியிருந்திருப்பேன். அது வந்துட்டு நேம் வந்து யூஸ் பண்ணது தான் கொஞ்சம் ஏன்டா நேம் யூஸ் பண்ணோம் அப்படின்றது மாதிரி இப்போயுமே நினச்சிக்கிட்டே இருப்பேன். நம்பர் 1, நம்பர் 2 அந்த மாதிரி கூட சொல்லியிருந்துருக்கலாம். நேம் யூஸ் பண்ணுறது வந்து அப்போ வந்து தோணலை. சரி நம்ம ஒரு கேரக்டருக்காக நேம் வச்சுக்கலாம், புரிகிறதுக்கு நம்மளுக்கும் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு சரி நேம் யூஸ் பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அது யாராவது அந்த பேரில் இருந்துட்டு இது இப்போ அந்த வீடியோ பார்க்குறப்ப மனசு கஷ்டப்பட்டாங்கன்னா பாவம், அதுக்காக தான் அப்போயுமே சாரி சொல்லியிருந்தேன். இப்போயும் அது மாதிரி சாரி சொல்லிக்கிறேன்.
அவ்வளோதான். சாம்பிராணி வந்துட்டு காமிச்சிக்கலாம். காமிச்சிட்டு இன்றைக்கி வெளியில் வாசலில் வந்துட்டு கோலம் போட்டது நான் ஃபுல் வீடியோ எடுக்கலை. ஃபைனலாக போட்டதுக்கப்புறம் போயிட்டு வீடியோ எடுத்தேன். ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்துட்டு நான் வச்சு ரெடி பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப லேட் ஆகுதா, அதனால் சரி இந்த இன்றைக்கி வந்துட்டு வாசலில் கோலம் போட்டது வந்துட்டு எடுக்கலை. நிலைவாசல் பூஜை வந்து சேர்ந்துக்கிட்டதுனால அதை வந்து இன்றைக்கி கட் பண்ணியாச்சு. ஆனால் இன்றைக்கி வாசலில் போட்ட கோலம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதுவும் டிசைன் எப்படி இருக்குது, நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுற எல்லா சிஸ்டருக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். மறுபடியும் அப்படியே நம்ம ஃபுல்லாத்தையும் இன்றைக்கி போட்ட விளக்கு, வெளியில் கோலம், அதுக்கப்புறம் நம்ம ரோஸ் செடியிலேருந்து ரோஸ் எல்லாமே காமிச்சிருக்கேன். உங்களுக்கும் பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அப்படியே பார்த்துட்டே வாங்க. இந்த மாதிரி நைட்டில் லைட்டு வெளிச்சத்தில் அரளிப்பூ எடுக்கிறப்ப தான் சூப்பராக இருக்கும். அதோட கலர் அது எல்லாமே பார்க்குறப்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த கோலம் தான் இன்றைக்கி வந்து வாசலில் போட்டிருந்தேன். டிசைனை வேறு டக்கு டக்குன்னு மாற்றி மாற்றி போட்டிருக்கேன் வேறு அவசரத்தில். திருப்பி மறுபடியும் பசங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ண போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் போக வர பாதையில் டிஸ்டர்ப் ஆகும்ன்ட்டு விளக்கை வந்து ஒரு சைடாகவே எடுத்து இந்த பக்கம் வச்சுருந்தேன் ரெண்டையுமே. நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து நான் முன்னாடி முதல் நாள் ரெடி பண்ணி வச்சுருந்தேன்னு சொன்னேன்ல, அந்த உருளி வந்துட்டு தண்ணி தெளித்து விட்டேன். மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு எடுத்து உருளி வந்து ரெடி பண்ணிக்கலாம் பூவெல்லாம் போட்டுட்டு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். நான் உள்ளே பதிச்சு விட்டுருந்த இலைகள்லாம் இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது பச்சையாக. இன்னும் போக போக காயிறப்ப எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல, பார்க்கலாம். இந்த மண் சட்டி நல்லா வாய் அகலமாக பெருசாக இருக்குமா, நம்ம கலர் வச்சு பூ நிறையா இருந்துச்சுன்னா டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் எடுத்துகிட்டு ரெடி பண்ணேன். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.